நீட் எக்ஸாம்ல எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்த சாப்டர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப மினிமம் ஃபார்முலா. நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுவோம். டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல நிறைய கேட்பாங்க. ஓகே. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்துட்டு மொமெண்டம் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய டோட்டல் கான்செப்டே அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கண்டக்டருக்கு நமக்கு இங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஒரு கண்டினியூட்டி இருக்கும்போது இங்க இருக்கிற கரண்ட் நமக்கு இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். ஓகே. இப்ப நடுவுல வந்து ஒரு கெப்பாசிட்டி பிளேட் இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய கரண்ட் இந்தாண்ட கண்டினியூ ஆகி இங்க போக முடியாது. அப்போ ஒரு கேப் இருக்கு. ஆனா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே நம்ம இங்க தரக்கூடிய கரண்ட் இந்தாண்ட வருது. அது எப்படி வருது அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து என்னாகும், ஃபிளக்சுவேட் ஆகும். அதாவது ஃபிளக்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபிளக்ஸ் வேரியேஷன்ஸ்னால நமக்கு கரண்ட் கண்டினியூ ஆகும். அதான் என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இட் இஸ் த கரண்ட் which comes into existence in addition of the conduction current whenever the electric field and hence the electric flux changes with time. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படிங்கிறது கண்டக்ஷன் கரண்டோட அடிஷனலா இருக்கக்கூடிய இன்னொரு கரண்ட். இது எப்பெல்லாம் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் வரும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும்போது கண்டக்ஷன் கரண்டோட இன்னொரு கரண்ட் அடிஷனலா ஒரு கரண்ட் கிடைக்குது. அந்த கரண்ட் தான் என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டைம்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ கிவன் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப d∅e/dt இது φe அப்படிங்கிறது எதுக்காகனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ட் ஈங்கிறது போட்டுருக்கோம். அப்ப d∅e/dt இதோட எதை மல்டிப்ளை பண்றோம், எப்சிலான் நாட் அப்படிங்கிற இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபையோட வேல்யூ வந்து ஏ டாட் இ, இதுல ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஏரியா, வெளியில எடுத்துக்கலாம் எப்சிலான் நாட் ஏ இன்டு டிஇ/டிடின்னு சொல்லலாம். இதான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா நம்ம ஆம்பியர்ஸ் சர்க்யூட் எல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இதுக்கு முன்னே ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா the closed integral of b vector dot dl vector is equal to mu naught into I அப்படிங்கிறது வரும். சரி, I அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கண்டக்ஷன் கரண்ட். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம், நமக்கு இந்த கண்டக்ஷன் கரண்ட் இல்லாம இன்னொரு கரண்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்ப இந்த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்லால ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கணும். அந்த கரண்ட் ஐங்கிறது நம்ம டைரக்டா வெறும் ஐங்கிற கரண்ட் இல்லாம இந்த கண்டக்ஷன் கரண்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஐசி, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஐடி, இது ரெண்டையும் நம்ம ஐக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இதான் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். the line integral of the magnetic field B over a closed path is equal to mu naught times the sum of the conduction current and the displacement current threading the closed path. அப்ப the closed integral of B vector dot dl vector என்ன சொல்லலாம், mu naught into IC plus ID. ஐடியோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்னா எப்சிலான் நாட் இன்டு d∅e டிவைட் பை dt அப்படிங்கிற சொல்லணும். அப்ப மியூ நாட் இன்டு ஐசி பிளஸ் எப்சிலான் நாட் இன்டு d∅e டிவைட் பை dt இதான் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இப்போ மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு, ஒரு 4 ஈக்குவேஷன்ஸை ஒரு கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா காஸ் லா பார்த்துருக்கோம். அது வந்து the closed integral of E vector dot ds vector is equal to 1 by epsilon naught times the charge enclosed within the closed surface. அதான் வந்து காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். என்ன, the closed integral of E vector dot ds vector is equal to q by epsilon naught. அதுக்கு அடுத்து காஸ் லா ஆஃப் மேக்னடிசம் என்ன, நமக்கு the closed integral of B vector dot ds vector is equal to 0. அதுக்கு அடுத்தது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பார்த்திருக்கோம். என்ன, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன, the closed integral of E vector dot dl vector is equal to minus d∅ by dt. இங்க வந்து கீழே சப்ஸ்டிட் பி போட்டுக்கலாம், இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதே வந்து ஃப்ளக்ஸ் சப்ஸ்டிட் வந்து இ போட்டோம்னா அது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே. இங்க என்ன வருது, மைனஸ் d∅b டிவைட் பை dt. அப்ப d by dt ஆஃப் வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வருது, ∅b க்கு பதிலா the closed integral of B vector dot ds vector. இதான் வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்து இப்பதான் நம்ம பார்த்தோம் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். என்ன, the closed integral of B vector dot dl vector is equal to mu naught into IC plus epsilon naught into d∅e divided by dt. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் சேர்த்து தான் என்ன சொல்றாங்க, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பாருங்க, an electromagnetic wave is a wave radiated by an accelerated charge and which propagates through space as coupled electric and magnetic fields oscillating perpendicular to each other and to the direction of the propagation of the wave.
இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஒரு கண்டக்டர்ல சார்ஜ் ஆக்ஸலரேட் ஆகும். அந்த சார்ஜ் ஆக்ஸலரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு கப்பிள்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். பாருங்க, இது சார்ஜ் இப்படி ஆக்ஸலரேட் ஆகும்போது சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். எகைன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபர்தரா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். சரியா? இப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இதுதான் வந்து என்ன நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் a wave radiated by an accelerated charge and which propagates through space as coupled electric and magnetic fields oscillating perpendicular to each other and to the direction of propagation of the wave. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்றோம்? இப்ப நம்ம சொன்னது இதான் டெஃபினிஷன், அங்க என்ன சொன்னோமோ அதேதான். An accelerated charge produces electric and magnetic field which vary both in space and time. அப்போ ஒரு ஆக்சலரேட்டட் சார்ஜ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்ன ஸ்பேஸ் அண்ட் டைமை பொறுத்து கண்டினியூஸா வேரியேஷன்ஸ் ஆகும். டூ ஆசிலேட்டிங் ஃபீல்ட்ஸ் ஆக்ட்ஸ் as சோர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அண்ட் hence சஸ்டெயின் ஈச் அதர். இப்போ வந்து பாருங்க, இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட சோர்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எகைன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி கண்டினியூஸா இது டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். அடுத்து ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாரு? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? எல்சி சர்க்யூட் யூசிங் ஆசிலேட்டர் எல்சி சர்க்யூட் produced, directed and demonstrated the properties of electromagnetic wave in 1888. அதாவது 1888 எல்சி சர்க்யூட்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை டிடெக்ட் பண்ணவும் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா ரிஃப்ளெக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலாரிட்டி இது எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. சரியா? அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் அண்ட் டு நாட் ரெக்யர் எனி மீடியம் ஃபார் தட் ப்ராபகேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது டிராவல் பண்றதுக்கு மீடியம் தேவையில்லை. சரியா? டு நாட் ரெக்யர் எனி மீடியம் ஃபார் தட் ப்ராபகேஷன். Oscillations of electric and magnetic fields are perpendicular to each other as well as to the direction of propagation of wave. So electromagnetic waves are transverse in nature. இங்க வந்து பாருங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இப்படி z டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது. சரியா? இங்க வந்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப z டைரக்ஷன் இது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கு. அதான் சொல்றாங்க ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆல் perpendicular to each other. So electromagnetic waves are transverse. இதுதான் என்ன சொல்றோம்? transverse waves அப்படின்னு சொல்றோம். வேவ் ப்ராபகேஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஆசிலேஷன்ஸ் இருக்குன்னா அது transverse waves. So oscillations of electric and magnetic fields are in the same plane. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாருங்க இதெல்லாம் ஒரே பிளேன்ல தான் இருக்கும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன? இது ஒரே பிளேன்ல தான் இருக்கும். ஆசிலேஷன்ஸ். ஓகே. அடுத்து all electromagnetic wave travel in free space with the same speed c given by c is equal to 1 by root of mu naught epsilon naught which is approximately equal to 3 into 10 power 8 meter per second. அப்ப வேக்யூம்ல இல்ல ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுமே சேம் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அதோட ஸ்பீட் வந்து என்ன? வெலாசிட்டி ஆஃப் லைட், லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அதோட வேல்யூ வந்து என்ன? 3 into 10 power 8 meter per second. இதே இது வந்து in terms of permeability of free space and permittivity of free space சொல்லும்போது c is equal to 1 by root of mu naught epsilon naught. இந்த ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட். சரியா? இங்க வந்து பாருங்க, வேவ் இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் டிராவல் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாருங்க ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இந்த ரெட் கலர்ல ஆசிலேட் ஆகுதுன்னா இஜெட் ஆக்சிஸ், இஜெட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். சரியா? அப்ப மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படிங்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியம்ல இதோட ஸ்பீட் என்ன ஆகும்னா v is equal to 1 by root of mu epsilon. mu epsilonனா இது எப்படி சொல்லலாம்னா 1 by root of mu naught mu r epsilon naught epsilon r அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 1 by root of mu naught epsilon r ஓட வேல்யூ c. அப்ப which is equal to c by root of mu r epsilon r னு சொல்லலாம். ஆனா root of mu r epsilon r ஓட வேல்யூ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம். சோ v is equal to என்ன சொல்லலாம்? c by n அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சின்ன சின்ன ஃபார்முலா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப E நாட் அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், B நாட் மேக்னிடியூட் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரெண்டு ரேஷியோ என்ன தரும்னா ஸ்பீட் ஆஃப் லைட் c கொடுக்கும், which is equal to 1 by root of mu naught epsilon naught. நெக்ஸ்ட் electromagnetic waves carry energy as they travel through space and this energy is shared equally by electric and magnetic fields. அப்ப electromagnetic waves வந்து என்னது? ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது எனர்ஜியை கேரி பண்ணி கொண்டு போகும். அதுல ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி 50% ஆஃப் த எனர்ஜி எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் ரிமைனிங் 50% ஆஃப் த எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் இருக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜி U அப்படின்னு பார்த்தோம்னா UE plus UB. அப்ப which is equal to என்ன சொல்லலாம்? UE யோட வேல்யூ half epsilon naught E naught square, UB யோட வேல்யூ 1 by 2 mu naught into B naught square அப்படிங்கிறது வரும். 1 by 2 வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல எனக்கு epsilon naught E naught square plus B naught square divided by mu naught அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? Momentum of electromagnetic wave.
இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒரு சர்ஃபேஸ்ல போய் படும்போது ஒரு மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்னா, அந்த எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல போய் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லாட்டி அப்சார்ப் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கும். இஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் a total energy u to the surface in time t, then the total linear momentum will deliver to the surface. இப்போ இந்த சர்ஃபேஸ் போய் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் போய் இப்படி படும்போது என்ன ஆகுது, யூங்கிற எனர்ஜியை கேரி பண்ணி இது டீங்கிற டைம்ல போய் படும்போது நமக்கு இது சம் ஆஃப் த மொமெண்டம் இந்த சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ ஒருவேளை இந்த சர்ஃபேஸ் அந்த எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிச்சு ஃபார் கம்ப்ளீட்லி அப்சார்பிங் சர்ஃபேஸ்னா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், p is equal to u by c அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இது பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் போய் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு அங்க மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு இருக்குன்னா p is equal to 2u by c அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாருங்க, the energy crossing per unit area per unit time in a direction perpendicular to the direction of propagation of wave is called the intensity of the wave. சரியா, இப்ப இன்டென்சிட்டிங்கிறது என்ன, எனர்ஜி per unit area per unit time. இது நம்ம எப்படி எழுதலாம், எனர்ஜி பை டைம் டிவைட் பை ஏரியான்னு எழுதிக்கலாம். அப்ப எனர்ஜி பை டைம்ங்கிறது பவர், அப்ப பவர் டிவைட் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப எனர்ஜி கிராசிங் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா, சரியா, யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் சொல்லலாம், இல்லாட்டி யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா அப்படி மாத்திக்கலாம். அப்ப எனர்ஜி டிவைட் பை டைம் டிவைட் பை ஏரியா. இப்ப எனர்ஜி பை டைம்ங்கிறது பவர் டிவைட் பை ஏரியா. அப்ப பவர் பை ஏரியா என்ன கொடுக்கும், இன்டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்னங்கிறது கொடுக்கும். ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆஃப் ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி u. அப்ப ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி u அப்படிங்கிறது இருக்கும்போது நமக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் c. இல்லனா இதை எப்படி சொல்லலாம், half epsilon naught e naught square into c ன்னு சொல்லலாம், which is equal to epsilon naught e rms square into c அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, I is equal to என்ன சொல்றோம், half epsilon naught e naught square into c இருக்கா, which is equal to half into இந்த half வந்து இங்க வைக்க வேண்டாம், epsilon naught into e naught by root 2 the whole square னு வச்சுக்கலாம். அப்ப e naught squareக்கு ஸ்கொயர் வந்துச்சு, 2 வந்து என்ன root 2 the whole square னு வச்சுக்கலாம் into c. அப்ப இது என்ன வந்துச்சு, e naught, இது epsilon naught into e naught by root ங்கிறது வந்து e rms அப்படின்னு சொல்லி e rms square into c. இதான் வந்து இன்டென்சிட்டி I is equal to epsilon naught e rms square into c. இதே மாதிரி இன்டென்சிட்டி I is equal to 1 by 2 v naught square by mu naught into c ன்னு சொல்லலாம், which is equal to v rms square divided by mu naught. ஓகே, அதான் இங்க நம்ம இந்த ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி என்னங்கிறது கொடுத்துருக்கோம். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் epsilon naught e naught இங்க em square கொடுத்துருக்கோம். u average is equal to epsilon naught e rms square. ஓகே, அதே மாதிரி இன்டென்சிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டோட்டல் அப்சார்பிங் மீடியம்க்கு டோட்டலி ரிஃப்ளெக்டிங் மீடியம்க்கு இந்த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் என்னங்கிறது நம்ம பார்த்தோம் போன ஸ்லைட்ல, அதேதான் இது. ஓகே, அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னா, orderly distribution of electromagnetic wave in accordance with their wavelength or frequency into distinct groups. இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதோட வேவ்லெங்த் பொறுத்தோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்தோ வெவ்வேறு தனித்தனியா ஒரு ஆர்டரா நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, டிஸ்டிங் குரூப்பா பிரிச்சு வைக்கிறோம், அந்த ஸ்பெக்ட்ரம் அதுதான் என்ன சொல்றோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். சரியா, இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், வேவ்லெங்த்தை பொறுத்து இல்லாட்டி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இது வந்து என்ன இருக்கு, இந்த தனித்தனியா அந்த ரேடியேஷன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஃபர் இன் தேர் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிடெக்ஷன். இப்போ ரேடியோ வேவ்ஸ் இருக்குன்னா இதை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதை டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி காமா ரேஸ்னா இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட், அதே மாதிரி டிடெக்ட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் எதுக்கு யூஸ் ஆகுது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் அப்படிங்கிறது ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன்ல யூஸ் ஆகுது. நம்ம என்ன பண்றோம், ஆடியோ அண்ட் சிக்னல்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ சிக்னல்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு ரேடியோ வேவ்ஸ்ல சூப்பர் இம்போஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ரிசீவ் பண்றோம். சரியா, இது ஆர்எஃப் வேவ்ஸ். அடுத்து மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கிறது பாருங்க ராடார் கம்யூனிகேஷன்ல. சரி, அப்ப ஃபிளைட்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோ அப்படி சொல்லுவாங்க, அதாவது நம்ம எனிமி ஃபிளைட்டா இல்ல நம்மளோட ஃபிளைட் அப்படிங்கறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது ராடார் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது, ராடார் வேவ்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு மைக்ரோவேவ் உள்ள இந்த மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து குக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, ஃபுட் ப்ராசஸிங்ல மைக்ரோவேவ்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங்ல நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து பிசியோதெரப்பில பெயின் கில்லரா யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சரல் ஸ்டடிஸ்ல இந்த இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து விசிபிள் லைட்டை வச்சுதான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வேர்ல்டை நம்ம பாக்குறோம். லைட் வந்து பட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை நம்ம ரிசீவ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விசிபிள் லைட் எமிட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் அரௌண்ட் அஸ் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் யூவி லைட் வந்து என்னன்னா ஸ்டெர்லைசிங் தி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெர்லைசிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஃபாரன்சிக் லேபார்டரிஸ்ல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேஷன்லயும் இந்த யூவி லைட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஸ்டடிஸ்ல இந்த யூவி அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க, யூவி ரேடியேஷன் சார். அதுக்கு அடுத்து எக்ஸ்ரேஸ் வந்து பாத்துங்க நமக்கு டயக்னாஸ்டிக் டூலா யூஸ் ஆகுது. அதாவது நம்ம ஏதாவது போன் ஃபிராக்சர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்றோம், எக்ஸ்ரேஸ் போய் பார்ப்போம். சரி, போய் பார்த்தாக்க ஃபிராக்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணலாம். அது டயக்னாஸ்டிக் டூலா யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஸ்டடிஸ்ல இந்த எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து
காமா ரேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இந்த காமா ரேஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் பத்தின ஸ்டடீஸ்ல இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது பாக்குறோம். சரியா? அப்ப இது எல்லாமே என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இதுல வந்து என்ன, இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? எந்த ஃப்ரீக்வன்சி இல்லாட்டி எந்த வேவ்லெங்த் முன்னாடி வரும், அந்த ஆர்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு வந்து பாருங்க, நமக்கு இதான் இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே அண்ட் காமா ரே அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து விசிபிள் லைட் என்னன்னு வச்சுக்கிறோம். விசிபிளுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, ஒரு பக்கம் வயலட், இன்னொரு பக்கம் ரெட். இப்ப ரெட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறது வந்து இன்ஃப்ராரெட், வயலட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறது யூவி. சரியா? அப்ப ஐஆருக்கு இந்தாண்ட இருக்கிறதுனா மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ். அதே மாதிரி யூவிக்கு இந்தாண்ட இருக்கிறது எக்ஸ்ரே அண்ட் காமா ரே. இப்படி நீங்க இதை ஆர்டரா மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா வேவ் லெங்த் வந்து இங்க அதிகமா இருக்கும், இங்க வேவ் லெங்த் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி இல்லைன்னா இங்க ஃப்ரீக்வன்சி வந்து இங்க அதிகமா இருக்கும், இங்க ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அதாவது வேவ் லெங்த் இங்க அதிகம், இங்க வேவ் லெங்த் கம்மி. ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி இங்க அதிகமா இருக்கும், ஃப்ரீக்வன்சிங்கிறது இங்க கம்மியா இருக்கும். சரியா? அதுக்கடுத்து இதை இன்னொரு ஒரு அக்ரோனிம் வச்சு நீங்க மெமரைஸ் பண்ணலாம். சரியா? என்ன அப்படின்னா ராம், RAM, ராம், இன்விசிபிள் அண்டர் எக்ஸ் கேரேஜ். இந்த ஒரு அக்ரோனிம் வேர்டு வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ராம்ல வரக்கூடிய RA வந்து பார்த்தோம்னா ரேடியோ வேவ் கொடுக்கும், M வந்து மைக்ரோவேவ் கொடுக்கும், இன்விசிபிள்ல வரக்கூடிய இன் வந்து இன்ஃப்ராரெட், இந்த விசிபிள் வந்து விசிபிள் லைட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த அண்டர் அப்படிங்கிறது யூவி, இந்த எக்ஸ் கேரேஜில் வரக்கூடிய இந்த எக்ஸ் வந்து எக்ஸ்ரே, கேரேஜில் வரக்கூடிய ஜி வந்து இந்த காமா ரேவை மெமரைஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இதை இந்த மாதிரி நீங்க ஈஸியா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இதுல கொஸ்டின்ஸ்க்கு எப்படினாலும் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஆர்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், சிம்பிளான ஐடியாஸ். சரியா? நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பாருங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமி, நான் டாக்டர் கண்டிப்பா ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். என் பேர் ஹரீஸ்வரன். செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். 2021ல 12th முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் தான் என்னோட கனவு. அதனால ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அந்த நீட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 360 மார்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2023க்கு அப்பேர் ஆகிறதுக்கு இன்னொரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அதர் லாங்குவேஜஸ்ல ஸ்டாஃப் இருந்தனால அவங்க கரெக்டா சொல்லிக் கொடுக்குற விதம் இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகல. அப்போ என்னால நீட்ல வந்து எவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சுன்னா ஒரு 430 தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு என்னதான் டிஃபிகல்ட்டின்னு பார்க்கும்போது இங்கிலீஷும் தமிழ் கலந்து சொல்லி கொடுத்தா நல்லா புரியும். அப்ப அந்த மாதிரி இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது சேலத்துல ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, RSK நீட் அகாடமின்னு. 70 மெம்பர்ஸ் கிட்ட படிச்சிருந்தாங்க. எங்க பேட்ச்ல வந்து ஒரு 21 பேர் மொத்தமா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் எடுத்து போயிருக்காங்க. நம்ம ஆர்எஸ்கே அகாடமில ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. யூடியூப்ல 60K plus சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். 6379705640 இதான் என்னோட பர்சனல் நம்பரு. ஆஸ் சீனியரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். நீட் சம்பந்தமான எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம்.